அண்ணன் வீரமணி அவர்கள் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு மண்டபம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்னிடத்தில் சொன்னார். அதை கன்னி பேச்சில் பேசினேன். இரண்டாவது முறையாக நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில் நந்தன்கால்வாய் பற்றி பேசுகிற போது எத்தனை ஏக்கர்கள் எடுக்க வேண்டும், அதிலே தனியார் நிலம் எவ்வளவு, அரசு நிலம் எவ்வளவு, வனத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு என்பதையெல்லாம் நான் கணக்கு போட்டு சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற நேரத்தில் பட்ஜெட்டிலே இத்தனை இடங்களில் பாவேந்தர் பாடல் வருகிறது. அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் சொன்ன அந்த பாவேந்தருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்கள். அவர் பிறந்த புதுச்சேரிக்கு பக்கத்தில் சிவாஜி சிலைக்கு பக்கத்தில் கோட்டக்குப்பம் நகராட்சியில் இடம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு மாண்புமிகு அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு 3 கோடி ரூபாய் செலவில் முழு திருவுருவச் சிலையுடன் கோட்டக்குப்பம் நகராட்சியிலே பாவேந்தர் நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாவேந்தர் பிறந்த நாளை ஒட்டி ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு பள்ளிகளில் தமிழ் வாரம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அவர் குடும்பத்தாரெல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கலந்துரையாடி அவர் நன்றியை காணிக்கையாகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெகிழ்ந்தே விட்டார்கள். அதையெல்லாம் செய்த திருப்தி எனக்கு.